ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பேக் ஆன் த ட்ராக் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அது எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகும்னு தெரியல. ஆல்மோஸ்ட் 1 மந்த்து கிட்ட ஆயிடுச்சு. வீடியோஸ் எதுவுமே ஷேர் பண்ணல. பிகாஸ் தங்கச்சியோட கல்யாண வேலை, அப்புறம் எங்கள் வீடு வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த வேலை. அதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு பிஸியாகவே போயிட்டுருக்கு. கல்யாணத்துக்கு நம்மளும் ரெடி ஆகணும்ல, அதுக்கான சாரீ ஷாப்பிங்கை தான் வந்து அப்பப்போ போய் பார்த்துட்டே இருக்கோம். கொஞ்சம் டைம் கிடைக்காதனால கிடைக்கிற டைமில் கொஞ்சம் நேரம் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரனால ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வீடியோஸ் எதுவுமே எடுக்கவும் முடியல. ஃபஸ்ட்டு வந்து சில்க் ஸ்டோரியில் போய் எனக்கு கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வரமகாலட்சுமி வந்து எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். சும்மா போய் பார்க்குறப்பெல்லாம் நிறையா சாரீ வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு தேவையில்லாமல் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமே விட்டுருவோம். ஆனால் நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சாரீ வாங்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரப்போ அந்த அளவுக்கு பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காகவே சாரீஸே அமையவே இல்லை. ஆனால் என் மனசில் நல்லா வந்து பதிஞ்சிருச்சு. ஒரு ப்ளூ கலரு, இந்த மயில் கழுத்து கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ப்ளூ வித் பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரி தான் வாங்கணும்னு முடிவு பண்ணனால எந்த சாரீ பார்த்தாலும் பிடிக்காத மாதிரியே இருந்துச்சு. ஒரு வழியாக ஒரு சாரீ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. பார்த்த சாரியில் எது அழகாக இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.